நம்முடைய திருச்செந்தூர் திருமுருகன் குடமுழுக்கு தமிழ் வழியில், தமிழர் ஆன்மீக வழியில் நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கைக்காக நடைபெறும் இந்த கூட்டத்தில், திருச்செந்தூரில் நடைபெறும் இந்த சிறப்புமிக்க எழுச்சிமிக்க கூட்டத்தில் நிறைவுரையாற்ற வருகை புரிந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியின் எழுச்சி நாயகர் செந்தமிழன் சீமான் அவர்களே, இங்கே சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தெய்வத்தமிழ் பேரவை ஆன்மீக சான்றோர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, குழுமியிருக்கும் பெருமக்களே, நண்பர்களே, தம்பிகளே, தங்கைகளே, இன உணர்வாளர்களே, இந்த கூட்டத்தில், இந்த மேடையில் பதாகையில் ஒரு முழக்கம் போட்டிருக்கிறார்கள். திருமுருகப் பெருமானுக்கு தீந்தமிழில் குடமுழுக்கு, இல்லையேல் திராவிடத்துக்கு தலைமுழுக்கு. அப்படிதான் நான் படித்தேன். அது வேற வரி எழுதியிருக்கு, என் மனசு அதுதான் சொன்னுச்சு. திருமுருகப் பெருமானுக்கு செந்தமிழில் குடமுழுக்கு, இல்லையேல் திராவிடத்துக்கு தலைமுழுக்கு என்று நம்முடைய தமிழ் மக்கள் உறுதி எடுக்க வேண்டும். தமிழில் அர்ச்சனை என்று சொல்வது ஏதோ தமிழ் ஒரு தேசிய இனத்தின் தாய்மொழி, அந்த மாநிலத்தில் அந்த தாய்மொழியில் அர்ச்சனை இருப்பதுதானே ஜனநாயகம் என்ற அளவில் புரிந்து கொள்ளக்கூடாது. தமிழ் பன்முகப்பட்ட மொழி. அது மெய்யியல் மொழி, இலக்கிய மொழி, ஆன்மீக மொழி. தமிழில் உள்ள ஆன்மீக ஆய்வு போல் சமஸ்கிருதத்தில் இல்லை என்பார்கள் கற்றறிந்த பெரியோர்கள். நம்முடைய சிவநெறியினுடைய ஆசானாக விளங்கக்கூடிய திருமூலர் அவர்கள் இந்த பிராமணர்கள் அர்ச்சனை செய்வதை பற்றி ஒரு செய்யுள் எழுதினார். பேர் கொண்ட பார்ப்பான் பிரான் தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட மன்னருக்கு பொல்லாத நோயாம், பார் கொண்ட மக்களுக்கு பஞ்சமும் பிணியுமாம், சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே. பாப்பான் பிராமணன் கோயில் அர்ச்சனை செய்தால் அரசுக்கே ஆபத்தினார். அந்த காலத்தில் தமிழ் மன்னர்களுக்கு, மக்களுக்கு நோய் வரும் என்றார். இது இறைவனுடைய தூதன் சொன்னது என்று திருமூலர் சொன்னார். இந்த ஆன்மீக மரபு தமிழர் ஆன்மீக மரபு. இறைவனோடு இறைவன் வேறு தான் வேறு இல்லை என்ற ஒருங்கிணைப்பு தமிழ் சிவநெறி. அம்மையுமாய் அப்பனுமாய் அன்புடைய மாமனுமாய் மாமியுமாய் சிவன் எனக்கு இருக்கிறான் என்று திருநாவுக்கரசர் பாடினார். எங்கே பாடுவார்கள் போல? அதையெல்லாம் தாண்டி சுந்தரர் சிவன் என்னுடைய தோழன் என்றான். தேவாரம் பாடிய சுந்தரர் சிவன் என்னுடைய தோழன், ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கும் உடனாகி. நான் தப்பு செஞ்சா அதுக்கு உடனாக இருப்பார், என் தோழன் இல்லை என்று செல்லமாக இறைவனோடு உறவு கொண்ட இனம் இது. இந்த இனத்தில் பிறந்த தகுதியுடைய ஒருவர் அர்ச்சகராக இருந்தால் அது தீட்டு என்கிறான். கருவறையிலே போய் இருந்தால் தமிழன் தமிழச்சி அதில் இருந்தால் தீட்டு என்கிறான். சொல்பவன் யார்?
சொல்ல வைத்தவன் ஆரிய பிராமணன், வடக்கே இருந்து வந்தவன். தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் மண்ணுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை. இன்றைக்கு பெரும்பாலும் குருக்கள்களாக கருவறையில் உள்ளவர்களெல்லாம் தமிழ் இனத்திலே இருந்து தங்களை பிராமணர்களாக மாற்றிக்கொண்டவர்கள். ஆனால் அக்ரகாரத்து பிராமணன் எவனும் கோயில் கருவறையில் உள்ள குருக்கள் வீட்டில் பெண் எடுக்க மாட்டான், பெண் கொடுக்க மாட்டான். சமமாகவே அவனை கருத மாட்டார்கள். தமிழர்களிலிருந்து மாறிய ஒரு கூட்டம் அது. அங்கே போய் மாறிய கூட்டம். இந்த கோத்திரம் சொல்லுறோம்லம்மா, எந்த கோத்திரமாவது கங்கை சமவெளியை சார்ந்த கோத்திரத்தில் உள்ள பிராமணனுக்கு எந்த கருவறை குருக்களும் சொந்தக்காரன் அல்ல. பெண் கொடுத்தல் பெண் எடுத்தல் செய்யவே மாட்டான். அவன் அந்த பிராமண வகுப்பில் இழிவானவன். குருக்கள் எல்லாம் இவனெல்லாம் தாண்டி தவ்வி விழுகிறான். தமிழ் அர்ச்சனை பண்ணக்கூடாது என்று பிழைப்புக்காக. இந்த நிலைமை ஏன்? தமிழர்கள் ஏமாளிகளாக இருக்கின்ற காரணத்தினால், அச்சத்துக்கு அடிமைப்பட்டு போனதால் அவர்கள் நம் தலைமீது ஏறி ஆதிக்கம் செய்கிறார்கள். ஒரு குடமுழுக்கு வருகிற ஜூலை 7ஆம் நாள் திருச்செந்தூர் திருமுருகனுக்கு குடமுழுக்கு. இதற்காக 3 மாதங்களுக்கு முன்பாகவே வந்து இங்கே தெய்வத்தமிழ் பேரவை, வீரத்தமிழர் முன்னணி, நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள், தமிழ் தேசிய பேரியக்க பொறுப்பாளர்கள் எல்லாரும் போய் மனு கொடுத்தோம். இந்து சமய அறநிலையத்துறை துணை ஆணையர், இணை ஆணையர், அதன் பிறகு மறுநாள் அம்மா சத்யபாமா அவர்கள் தலைமையிலே தூத்துக்குடி போய் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு கொடுத்தார்கள். முன்னேற்பாடாக செய்தோம். இன்று மீண்டும் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். 7ஆம் தேதி வரை தொடர் போராட்டங்களை நடத்த வேண்டும். மக்களிடம் பரப்புரை செய்ய வேண்டும். இந்த பகுதியிலும் செய்ய வேண்டும், எல்லா பகுதியிலும் செய்ய வேண்டும். இது பற்றி அரசு ஏன் ஒன்றும் வாயை திறக்கவில்லை? ஏனென்றால் சாதாரண பக்தர்கள் இதை கேட்க மாட்டார்கள். அரசியல்வாதிகள் சில பேர் தமிழ் தேசியர்கள் தூண்டி விடுகிறார்கள். அவர்களை போலீஸை வைத்து சமாளித்துக் கொள்ளலாம் என்பதுதான் இவர்களுடைய ஆட்சியாளருடைய திட்டம். ஒவ்வொருவரும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ ஆந்திரத்திலே தெலுங்கு மொழியிலே அவர்கள் அர்ச்சனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்காது. அது அவ்வளவு பழமையான மொழி என்ற நிலையோ அல்லது ஆன்மீக மொழியாவோ இல்லாமல் இருக்கலாம். நமக்கு பிரச்சனை இல்லை. கர்நாடகத்திலே, கேரளாவிலே இப்படி இருக்கலாம். நீ சமஸ்கிருதத்தில் பண்ணிட்டு போ. எங்களுக்கு சமஸ்கிருதம் என்பது தீங்கு. தமிழை அழிக்க வந்தது. தமிழன் தமிழச்சியை அடிமைப்படுத்த வந்தது. உன்னுடைய சமஸ்கிருதம் தோன்றுவதற்கு முன்னால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வளர்ச்சியடைந்த செம்மொழி, இலக்கியம் கொண்ட மொழி எங்கள் தமிழ். சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி? இங்கே கேட்டார்கள், யாருக்கு தாய்மொழி? எவனுக்கு தாய்மொழி இல்லை. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே ஒப்புக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க, இந்தியா முழுக்க 24,000 பேர் எங்கள் தாய்மொழி சமஸ்கிருதம் என்று. அன்னைக்கு கிட்டத்தட்ட 130 கோடி மக்கள் தொகை இந்தியாவிலே. இப்போ 146 கோடி சொல்றாங்க. அந்த 130 கோடி மக்கள் தொகையில் 24,000 பேருக்கு தாய்மொழி சமஸ்கிருதம். எங்க இருக்கான்னு தெரியாது. பூத கண்ணாடி போட்டு தேடினாலும் அவன் கிடைக்க மாட்டான். அவனுடைய மொழி இங்க ஆட்டி படைக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தமிழர்கள் ஆரியனுக்கு அடிமையாக இருக்கிறோம்.
அந்த ஆரியன் படையெடுத்து வந்து நம்முடைய ராஜராஜ சோழனோடு ராஜேந்திர சோழனோடு பாண்டிய மன்னர்களோடு போரிட்டிருந்தால் விரட்டி அடித்திருப்பார்கள். பழைய காலத்திலே பாண்டிய நெடுஞ்செழியன் ஆரிய படையை விரட்டி விரட்டி அடித்தவன் என்று பட்டம் உண்டு அவனுக்கு. சேரன் செங்குட்டுவன் அந்த ஆரிய மன்னர்களை வீழ்த்தி அவர்கள் கனக விசயதன் தலையிலே கல்லை கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தான் என்று காப்பியம் இருக்கிறது நமக்கு. எனவே அவர்கள் போரிட வந்தால் விரட்டி வெற்றி பெற்றிருப்பார்கள். ஆன்மீகத்தை தந்திரமாக பயன்படுத்தி காலப்போக்கில் நம்மை அடிமையாக்கி விட்டார்கள். இந்த ஆரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிடம் அவனுக்கு வசதியாக ஒரு வாய்ப்பை கொடுத்தது. கோயிலுக்கே போகாதே, சாமி கும்பிடாதே, கடவுள் ஏற்பும் கடவுள் மறுப்பும் அவரவர் உரிமை. கோயிலுக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம். கோயிலுக்கு போவதே மானங்கெட்டத்தனம் என்று சொன்ன நபர் ஈவே ராமசாமி. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி என்று சமூக அறிவியலுக்கு புறம்பாக தற்குறித்தனமாக பொன்மொழிகளை உருவாக்கியவர் ஈவே ராமசாமி. கடவுளை ஏற்பவனும் அறிவாளிதான், கடவுளை மறுப்பவனும் அறிவாளிதான். மக்கள் விருப்பம், மக்கள் தேர்வது. அதிலே போய் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அன்சைன்டிஃபிக், அதான் அறிவியலுக்கு, சமூக அறிவியலுக்கு முற்றிலும் புறம்பான முரட்டுத்தனமான ரெண்டுங்கெட்டான் கருத்துக்களை சொன்ன நபர் ஈவேரா. அது அவனுக்கு அக்ரஹாரத்துக்காரனுக்கு வசதியா போயிடுச்சு. தமிழர்கள் தமிழச்சியை கோயிலுக்கு வராதுன்னு தடுத்துட்டான் அந்த ஆளு. நம்ம ஏகபோகம்தான், நமக்கு அடிமையா உள்ள பக்தர்களை வைத்துக்கொண்டு நாம ஏகபோக அரசு செய்வோம் என்று அவன் செய்து கொண்டிருக்கிறான். இப்பொழுதுதான் எல்லா துறையிலும் தமிழ் தேசியம் எழுச்சி பெற்று வருகின்ற இந்த நிலையில்தான் ஆன்மீகத்திலும் தமிழ் தேசிய ஆன்மீகமே இருக்க வேண்டும். தமிழே தலைமொழியாக, வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும். தகுதியுள்ள தமிழனும் தமிழச்சியும் அர்ச்சகர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த தமிழ் தேசியம் வீறு கொண்டு இந்த முழக்கங்களை சொல்லி வருகிறது. இங்கே சத்யபாமா அம்மா ஒரு பெண்மணி அவர்கள் எல்லா கோயில் குடமுழுக்கும் போயிடுவாங்க. போராட்டம் நாங்களெல்லாம் ஊக்கப்படுத்துகிறோம், பெண் அர்ச்சகர்களையும் போடு என்கிறோம். என்ன தப்பு இது? நம்ம அதாவது இந்த சைவத்துக்கு பேராசிரியை போல் தோன்றியவர் காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாரை விட்டுவிட்டால் சைவத்துக்கு வரலாறு தொடக்கம் இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய ஞானி. அப்படிப்பட்ட இனம் நம்முடைய தமிழ் இனம். ஆண் பெண் 2 பேருக்கும் சமத்துவம் கொடுத்த இனம். சம பங்கு இருக்கிறது, நாமளா கொடுக்கறதில்ல அன்பளிப்பா. அவர் உரிமை, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை, ஆன்மீகத்திலும் சம உரிமை தான். இப்படி நாம் இதை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆரியம் முன்னேறி வருகிறது. ஏன்? திராவிடம் அவர்களுக்கு பக்கத்துணையா இருக்கு. சென்னை ஆளுநர் மாளிகையிலே ஒரு நபர் இருக்கிறார், RSS நபர். அவரை RSS ரவி என்று சொல்வது. அவருக்கு முன்னெழுத்து RN ரவி. டெல்லி மேலிடத்தினுடைய கைத்தடி. இப்படியெல்லாம் செய்ய, அப்படியெல்லாம் செய்ய சொன்னா செய்வார். மோடி சொல்லுவார், திருவள்ளுவர் பெரிய கவிஞர், பெரிய ஞானி, இந்தியாவுக்கே முதல் ஞானி என்று மோடி சொல்லுவார். அப்படி மோடி சொன்னால் ஆபத்து இருக்கிறது என்று தமிழன் தமிழச்சி புரிஞ்சுக்கணும். அவர் நேராக வரமாட்டாரு. அவர் கைத்தடி இருக்குல்ல RSS ரவி, அதை விட்டு போன வாரம் என்ன நடக்குறீங்களா? திருவள்ளுவர் மிகப்பெரிய பழமையான பாரதத்தின் சனாதனி சொன்னாரா இல்லையா? சனாதனி என்ன? ஆதியும் அந்தமும் இல்லாதது சனாதனம்ங்கிறான். ஆமாம், தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை, நிரந்தரமா இருக்கும். எது இருக்கு? கர்ம வினை எப்படி இருக்கும், வர்ணாசிரமம் அப்படி இருக்கும், நிரந்தரம். அதான் சனாதனம்.
நீ செய்த முன் ஜென்மத்தில் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப இப்பொழுது நீ சூத்திரனா பிறந்திருக்கிற, ஐசியனா பிறந்திருக்கிற, இன்னும் சண்டாளனா பிறந்திருக்கிற என்பது சனாதனம். இந்த சனாதனம் பிறப்போக்கும் எல்லா உயிரும் என்று சொன்ன பேராசான் திருவள்ளுவர் சனாதனி என்கிறான். திராவிட முகாமிலிருந்து இதற்கு எதிர்ப்பில்லை. அடுத்தது தை 1 நம்முடைய தமிழ் அறிஞர்கள் உருவாக்கியது ஒரு திருவள்ளுவர் ஆண்டு, தொடராண்டு நமக்கு வேண்டும் என்று நமசிவாய முதலியார் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் மறைமலை அடிகளார் தலைமையிலே நடந்த அந்த பச்சையப்பன் கல்லூரி அறிஞர்கள் மாநாட்டிலே முடிவு செய்து நமக்கு திருவள்ளுவர் ஆண்டு தேவை, இந்த கே விளம்பி என்ற சமஸ்கிருத ஆண்டு வேண்டாம், அது தொடராண்டாகவும் இல்லை என்று சொல்லி நடைமுறைப்படுத்தினோம். அது தவறுங்கிறார் இந்த ரவி. நீ யாருங்கிற? திருவள்ளுவர் ஆண்டு அதெல்லாம் கிடையாது, இது வேற. வைகாசி மாதம் அனுஷத்தில் திருவள்ளுவர் பிறந்தார். ஏதோ ஒரு ஜாதக குறிப்பு ரவியினுடைய மாமா கிட்ட இருக்கிறது மாதிரி. எவ்வளவு ஃப்ராடு பாருங்க. பொய் சொல்வதற்கே பிறந்த கும்பலுங்க அது. பொய் சொல்வதற்கே பிறந்த கும்பல் அது. பிறவிலேயே அந்த மரபு அணுவிலேயே அது இருக்கு. உனக்கு என்ன தெரியும் திருவள்ளுவர் பத்தி? எங்க திருவள்ளுவருக்கு பேர் சூட்டவும் காவி உடை போடவும் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கவும் நீ யார்? மரியாதையா நடந்துக்க. எங்கள் திருவள்ளுவரை இழிவுபடுத்தி விட்டாய் ரவி. ஆர்.என். ரவி, எங்கள் பேராசான், எங்கள் ஞானி திருவள்ளுவரை நீ இழிவுபடுத்தி விட்டாய், அவமானப்படுத்தி விட்டாய். சனாதனி என்று எங்கள் திருவள்ளுவரை சொல்லி நீ இழிவுபடுத்தி விட்டாய். உன்மேல் சட்டப்படி வழக்கு போட வேண்டும் ரவியின் மேல. ஏன் எங்களுடைய மரபுகளை, எங்க ஞானிகளை, எங்க சான்றோர்களை எல்லாம் தொடர்ந்து இழிவுபடுத்துற ரவி? டெல்லியில் கொடுத்த வேலை இதுதான். இதற்கு அனுசரணையா இருப்பது தாங்க திராவிடம். இதை பத்தி கண்டுக்காது. நான் கேட்கிறேன், இப்போ இந்த மடாதிபதி எல்லாம் இருக்கீங்கல்ல, எவ்வளவு தமிழுக்காக திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் இன்னைக்கு ஒரு புரட்சிக்கு கிராமம் மக்களுக்கு அதை திரட்டுவான்ல, அந்த மாதிரி வேலை செய்வாங்கல்ல புரட்சிக்காரர்கள், அது ஒரு கட்சிக்காரர்கள் ஒரு லட்சியம் வச்சிருக்கவன். அந்த மாதிரி இரவு பகலா கிராமம் அலைஞ்சு அமைப்பை உருவாக்கியவர்கள் திருநாவுக்கரசர், ஞான சம்பந்தர், சுந்தரர்லாம் சும்மா இல்லை. சமணமும் பௌத்தமும் வந்து மேலோங்கி சைவம் வைணவம்லாம் போச்சு. களப்புரர் காலம், பிறகு பல்லவர் காலம் கோலோச்சுறானுங்க. அந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த சைவம் இந்த அளவு இருக்குன்னா திருநாவுக்கரசரோ அல்லது ஞான சம்பந்தரோ கிராமமா அலைஞ்சு அதை மறுவாழ்வு கொடுத்து அந்த கட்டை அமைக்கவில்லை என்றால் இன்றைக்கு இந்த கூட்டங்க இருக்கா சைவம் நமக்கு இல்லை, இந்த வைணவம் நமக்கு கிடையாது, முடிஞ்சு போயிருக்கோம். அந்த மாதிரி உருவாக்கிய இந்த சிவநெறியில் உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு ஆதீன ஜமீன்தார்கள் தருமபுரம், திருவாவடுதுறை, திருப்பனந்தாள், இன்னும் பல ஆதீனங்கள் இருக்கு. ஆதீன ஜமீன்தார்கள் சமஸ்கிருதம் தான் இருக்கணுங்கிறான் ஆதீன கர்த்தர். அவர்கள் நடத்துகிற கோயிலில் தமிழ் அர்ச்சனை நடத்துறதுல தடை போட்டாங்க. வைத்தீஸ்வரன் கோயில் தர்மபுரம் மடத்துக்கு சொந்தமான கோயில். நம்முடைய தோழர்கள் போய் மனு கொடுக்குறாங்க தர்மபுரம் மடாதிபதி கிட்ட, இங்கேயாவது நீங்கள் வந்து எடுத்துக்காட்டா தமிழ் அர்ச்சனை பண்ணி குடமுழுக்கு நடக்குது, ஒரு எடுத்துக்காட்டுங்கன்னு. அதெல்லாம் யார் சொன்னது உங்களுக்கு? சமஸ்கிருதம் அதெல்லாம் இருக்கும், இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க என்று இழிவுபடுத்தி அனுப்பிய நபர் தர்மபுர ஆதீனம் ஜமீன்தார்களுங்க. நீ எங்களுக்கு தமிழன்ட்ட ஜமீன்தாரா இருக்க, அவனுக்கு கொத்தடிமையா இருக்கிற ஆரியனுக்கு, பிராமணனுக்கு பல மடங்கள். அப்படி சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கிய சுகி சிவம் தமிழ் அர்ச்சனை பண்ணணும் கருத்து சொல்லுங்க பாப்போம். நிறைய படிச்ச ஆளு சுகி சிவம். தமிழ் வழிபாடு தமிழ் அர்ச்சனை செய்யணும், அந்த ஆளை பேச சொல்லுங்க பாப்போம். ஒரு மாநாடு தமிழ் குடமுழுக்கு தமிழ் அதுக்காக மாநாடு, தஞ்சாவூர் மாநாட்டுக்கு தொலைபேசியில் கூப்பிடுறேன். அப்போ அவர் சொல்கிறாரு தமிழில் அர்ச்சனை பண்ணணும். தமிழில் பண்ணலாம், அதற்காக சமஸ்கிருதத்தில் வேண்டாம் என்று சொல்ல வேண்டியதில்லை. யார்? சுகி சிவம்
பெரிய தத்துவார்த்த அறிஞர். மு.க. ஸ்டாலினுக்கு முதுகு சொரிஞ்சு வச்சு இருக்காரு. இப்ப சுகி சிவம் மு.க. ஸ்டாலினுக்கு முதுகு சொரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் சைவத்தில் இருந்தால் எப்படிங்க இப்போ நம்மளை அவன் பாப்பா நம்மளை எளிதாக தானே நினைப்பான். ஒரு வைரமுத்துன்னு ஒரு ஆள், நம்ம தமிழன் கவிஞர், நாங்கள்லாம் துடிச்சு எழுந்தோம். அதாவது கமலஹாசன் மேலே நமக்கு விமர்சனம், அது வேற விஷயம். தமிழ்லேருந்து கன்னடம் பிறந்தது அது இயற்கையானது, உண்மையானது. அது இல்லைன்ட்டு போய் எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. நீ பிறக்காட்டினா எங்களுக்கு கன்னடம் பிறந்தா தான் எங்களுக்கு சிறப்பா? ஏய் நீ பிறக்க வேண்டாம், ஒரு போல நான் கோபம் வருது, ஒன்றும் வேண்டாம் எங்களுக்கு, புரியுதா? எங்கள் தமிழ் எங்களுக்கு இருக்கு. அதுதான் தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு. அதுக்கான சான்றுகள்லாம் வருது தம்பிகளா, சான்றுகள்லாம் வருது. 15,000 ஆண்டுக்கு முன்னாடி பூம்புகார் துறைமுகம் இருந்துச்சுங்கிறான். அந்த பூம்புகாருக்கு முந்தைய பகுதியெல்லாம் இந்த ஆதிச்சநல்லூர் இங்கே இருக்கு பாருங்க, முதல் நிலை நாகரிகம். அதை அப்படியே முடக்கி வச்சிருக்கான் திருட்டு இந்தியாக்காரன். இந்திய தொல்லியல் துறை கீழடி வந்தது இருக்கு பாருங்க. கீழடி வந்தது அப்போ போராடி எல்லாரும் இது அதிமுக ஆட்சிக்கு நினைக்கிறேன் மாநில அரசு எடுத்துச்சு அதை ஆய்வு பண்ணுறதுக்கு. இல்லைன்னா இது ஆதிச்சநல்லூர் மாதிரியே முடக்கியிருப்பான் இந்தியாக்காரன். அவன் காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் சரி, பாஜக காரனாக இருந்தாலும் சரி, தமிழ் வரலாறு தமிழ் இனம்னா அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டான். ஒன்றுமில்லைனாக்கணும் அவனுக்கு பகை, நம்பர் 1 பகை இந்தியாக்காரனுக்கு, இந்திக்காரனுக்கு தமிழன். 2வது பகை முஸ்லீம் அவனுக்கு. இந்த 2 பேர் தான் அவன் எதிர்ப்பான். ஏன் ஆதிச்சநல்லூர் ஒன்பதாம் போட்டிருக்க? ஆய்வறிக்கை என்னடாச்சு? ஆய்வறிக்கை இதுவரைக்கும் அவன் வெளியிடலை. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர் 2 இதை கொடியை தோண்டினார். அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் பண்ணா தெரியுங்களா? அப்படியே அவர் அஸ்ஸாமுக்கு மாற்றினான். கீழடி ஆய்வு பண்ணி சொல்லிட்டாராம். அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்போ இந்த அறிக்கையெல்லாம் விட இன்னும் தொன்மையாக இருக்கும். நமக்கு தான் 5600 ஆண்டுக்கு முந்தி இரும்பை உருக்குனதுக்கு சான்று வந்துருச்சே. அது என்ன சாதாரணமாக அது இருக்கு? பொறுத்துக்க முடியல இந்த பயல்வ டெல்லிக்கார பயல்வலுக்கு. பாஜக காங்கிரஸ்காரன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கீழடி ஆய்வு அதை மாற்றணும். ஏன்? தரவுகள் போதாது. சிந்து சமவெளியில் பூமிக்கு கீழே சரஸ்வதி நதி ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தரவு இருக்கு அவனுக்கு. திருட்டு பசங்க. அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம்னு கொண்டாடுறான். என்னடா திரிவேணி சங்கம்னா 3 நதிகள் கலக்குதும்மா. என்னென்ன நதினா கங்கை, யமுனை, அது தெரியுது. 3வது நதி எதுங்க? அது பூமிக்குள்ளே ஓடுதுங்க, அதுதாங்க சரஸ்வதி. யாரு? பாஜக காங்கிரஸ்காரன் 2 பேரும் சொல்லுவான். அதுக்கு சான்று இருக்கு. கீழடி சான்று போதாது. இந்த மாதிரி நம்ம அழிச்சு தொடர்ந்து சீரழிக்கிறதுக்கு வந்திருக்கான். அதுக்கு துணையாக இருக்கவன் நம்ம திராவிடக்காரன். ஐயா சொன்னார் பாருங்க, மூங்கிலடியார் சொன்னார், மு.க. ஸ்டாலினுக்கு மனம் இல்லை, மனம் இல்லைன்னு. என் மனசில் இனம்னு துடிச்சது. காரணம் அதுதான். அவர் ஐயா மனம்னாரு. அதெல்லாம் தாண்டி இனம். தமிழ் பயிர்களுக்கு வரலாற்று பெருமை வரலாமா? ஸ்டாலின் மனம் அதை ஏற்றுக்குமா? அதனால எவனால இடைஞ்சல் வந்தாலும் வரட்டும், பக்கத்தில் நின்று ஊதி விடுவோம். நான் அந்த வைரமுத்துக்காக சொல்ல வர்றேன். அந்த கமலஹாசன் தமிழ்ல இருந்து பிறந்த கன்னடம் யதார்த்தமாக ஒரு குடும்ப உறவு நோக்கி சொல்றாரு. அது ஒன்றும் கெட்ட நோக்கத்திலேயோ கன்னடத்தை இழிவுபடுத்தி தமிழை உயர்த்துறதுக்கு இல்லை, ஒரு உறவுங்கிறதுக்காக சொல்லிவிட்டாரு. அதான் அவன் ரவுடி சங்க கர்நாடகத்தில் கன்னட இனவெறியர்களை எடுத்துக்கிட்டு பெருசாக பண்ணாங்க. ஒரு வரி ஸ்டாலின் பேசலைங்க, அது எதுக்கலைங்க. எஜமானன் பேசவில்லை என்றவுடன் கவி பேரரசு இருக்கார்ல, கவி பேரரசு மூச்சு விடல. நம்ம கண்ணதாசன் கவி அரசு தான், வைரமுத்து கவி பேரரசு. சரி ரைட்டு இரு. அப்புறம் ஒரு 4-5 நாள், ஒரு வாரம் கழிச்சு மு.க. ஸ்டாலின் அவங்க நேருக்கிட்ட சொல்லி, நேருகிட்ட சொல்லி, நீ சில வார்த்தை சொல்லியிருப்பா அதை எதிர்த்து அப்படின்னு சொல்ல விட்டார். நேரு திருச்சியில் தமிழ்ல இருந்தால் கன்னடம் பிறந்துச்சு, அது என்ன தப்பு இருக்கு என்று அறிக்கை விட்டோன்னே மறுநாள் வைரமுத்து மழை பொழியுதுங்க. உனக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்கா? தமிழ் இனத்தில் தான் பிறந்தியா நீ? தமிழ் இனத்தில் தான் பிறந்தியா? எங்கே 1000 இடத்துல
இனத்தோட மொழியோட உன் தாய் உன் தகப்பனை உன் தாத்தா பாட்டியை இழிவுபடுத்தாத. எங்கேயோ இருந்துச்ச தமிழ். உன் பாட்டன் உன் பாட்டி உன் அப்பன் உன் பெரியப்பன் சித்தப்பன் அவன் தான் தமிழன் தமிழச்சி. உன் முன்னோர்கள் நம்ம தமிழை இழிவுபடுத்துறான்னா என்ன அர்த்தம்? நம்ம திருவள்ளுவரை இழிவுபடுத்துறான், நம்ம இளங்கோவடிகளை இழிவுபடுத்துறான், நம்ம சேரன் சோழன் பாண்டியை இழிவுபடுத்துறான். அந்த உரிமை வேணும்ல ஒருத்தனுக்கும். இந்த ஸ்டாலின் அனுமதி கொடுத்தா தான் நான் விமர்சனம் பண்ணுவேன், அதுக்கு பதில் சொல்வேன்னு ஒரு தமிழ் அறிஞர்கள், சுகி சிவம் போன்ற ஆட்கள், வைரமுத்து போன்ற ஆட்கள், இந்த படித்த ஆட்கள், விபரம் தெரிஞ்ச ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறது? அந்த பாரதியார் பாடினார், படித்தவன் பாவம் பண்ணான் போவான் போவான் ஐயோன்னு போவான்னாரு. படித்தவன் பாவம் பண்ணா போவான். ஏன் பண்ணுறீங்க இப்படி? இது துணிச்சல் தான் இவங்களுக்கெல்லாம். இது மாதிரி ஆந்திராவில் கேரளாவில் ஒரு பிரச்சனை வந்தால் விட்டுருவானா? உயர்நீதிமன்ற நீதிபதியிலிருந்து எல்லாரும் கர்நாடகத்தில் ஒன்றா நிற்கிறான்ல முதலமைச்சர் சித்தராமையா. இது ஏப்பா பெருசுப்படுத்துறீங்க, ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தை சித்தராமையா சொல்லலாம்ல? இந்த கன்னடம் பாஜக தலைவன் சொல்லலாம்ல? இனவெறியை பாதுகாக்கும் வகையிலே முதலமைச்சர் சித்தராமையா அங்கே நடந்து கொள்கிறார். இங்கே ஒரு முதலமைச்சர் கருத்து கூட சொல்லவில்லை. அரசியல் அனாதைகளாக தமிழர்கள் இருக்கிறோம். நமக்கான தமிழ் தேசிய அரசியல் கோலோச்ச வேண்டும். நீ தப்பு பண்ணு ரைட்டு பண்ணு, ஒரு இனத்துக்கு பாதுகாப்பு கூட அரசியல் இல்லையே, ஒருத்தன் இல்லையே. எடப்பாடி பழனிசாமி நீ தமிழன் தானே, ஏன் ஒரு வார்த்தை பேசல? ஊமையா, வாய் இல்லையா? தினந்தோறும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்க. கர்நாடக பிரச்சனைக்கும் பேசலை. இந்த தமிழில் குடமுழுக்கு நாங்கள் இருக்கும் பொழுது உன் அரசு தான் கொடுத்தது தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு. நாங்கள் தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியாக செய்கிறோம் என்று பதில் மனு அஃபிடவிட் கொடுத்தது எடப்பாடி அரசு. அப்படி கொடுத்துருக்குறோம், இப்பவும் அதை செய்யலாம் என்று ஒரு வார்த்தை எடப்பாடி பழனிசாமி. கேளுங்க, அதிமுக உள்ள தமிழன் தமிழச்சி, இது என்ன தப்பா? அது அவன் எங்கெங்க போயிட்டு இருக்கான் பாருங்க, இந்த ஆன்மீகத்தை பிடிச்சிக்கிட்டு. இந்த முருகனை இந்து முன்னணிக்காரனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ராமன் கிருஷ்ணன்லாம் தமிழன் தான், கருப்பன் அதில் ஆய்வு நூல்லாம் இருக்கு. அவனை நீ ஆரியமயம் ஆக்கிட்ட போ, வச்சுக்கிட்டு போ. எங்க முருகன்ட்டே வந்துட்டியே. மதுரையில் அந்த முருகன் விழா நடத்துறானே, அந்த முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை பண்ணணும், தமிழில் குடமுழுக்கு பண்ணணும் சொல்லுவானா? முருகனை சமஸ்கிருத சுப்பிரமணிய ஆக்குவதற்கு தான் இந்த மாநாடு மதுரையில் போடுறான் பாருங்க இந்து முன்னணி. முருகனை முழுக்க முழுக்க சமஸ்கிருத வடநாட்டு தன்மை கொண்டு வருவதற்கு சிவனை ஆக்கியிருக்காங்க, ராமரை ஆக்கியிருக்கானுங்க. முருகனை இன்னும் முழுசா ஆக்க முடியல. முழுக்க முழுக்க சமஸ்கிருத மயமாக்கி ஆரிய மயமாக்குவதற்கான சூழ்ச்சி, கொடிய சூழ்ச்சி தான் இந்து முன்னணிக்காரர்கள் முருகனை கையில் எடுப்பது. நீ உத்தமனாயிருந்தால் அறிக்கை கொடு, உன் தலைவரை விட்டு அறிக்கை கொடு, சொல்லு. திருச்செந்தூர் தமிழ் முருகன் குடமுழுக்கை தமிழ் வழியில் நடத்து, தமிழ் மந்திரங்கள் ஓதி செய்யி. அரசாங்கமே புத்தகம்லாம் வெளியிட்டிருக்கு, தமிழ் மந்திரங்கள் வெளியிட்டிருக்கு. அதை ஓதி தமிழ் அர்ச்சகர்களை கொண்டு செய். உனக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா எங்கள்கிட்ட அந்த அர்ச்சகர்கள் பட்டாளமே இருக்கிறது, நாங்கள் அனுப்புகிறோம். இந்து முன்னணிக்கார இதை பேசு. முருகனுக்கு விழா நடத்துறல்ல, தமிழ் முருகன் கொஞ்ச காலத்தில் அப்படியே பழகிட்டு குறவலை பிடிச்சிருவான். அவங்களுடைய போர் முறை என்னன்னா திருதராஷ்டிர ஆலிங்கனம். திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது. பகைவனோட சண்டை போடுறதுன்னா அவருக்கு விருந்து வைப்பான். பகை மன்னருக்கு விருந்து வைக்கும் போது அவரை கட்டி தழுவி, உங்களை போல உண்டான்னு கட்டி தழுவான். அவனும் அந்த வந்த மன்னனும் ஏமாந்து தழுவிக்கிட்டு இருப்பான். திருதராஷ்டிரன் டக்குன்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இறுக்கி கொண்டு விடுவான். இதுக்கு பேர் தான் திருதராஷ்டிர தழுவுதல். இது ஒரு போர் முறை. ஆரியனுக்கு திருட்டுத்தனமா போர் புரியுறது, நம்ம இதை இழிவாக்குறதும் அப்படி செய்யக்கூடாதுன்னு புறமுதுகிடக்கூடாதும்போம். அவன் திருட்டுத்தனமா போர் புரியுறது எப்படின்னா திருதராஷ்டிர ஆலிங்கனம், ஆரிய போர் முறை. அதைத்தான் இந்து முன்னணி செய்கிறது, அதைத்தான் ரவி செய்கிறார். RSS ரவி திருவள்ளுவரை ஆதரிப்பது போல, நம்முடைய ஆன்மீகத்தை ஆதரிப்பது போல, நம்முடைய வள்ளல் பெருமானை ஆதரிப்பது போல. ஏய், வள்ளலார் தெளிவா சொல்லிட்டாரு, வேதம் ஆகமெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லிட்டாரு. எழுதிருக்காருங்க, ஃப்ராடு. வேத ஆகமம், வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் செய்கின்றீர்.
வேத ஆகமங்களின் விளைவு அறியீர், சூதாக சொன்னதல்லால் உண்மை நிலை தோன்ற உரைக்கவில்லை. வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டு ஈவேரா வந்துதான் எங்களுக்கு சொல்லி தரணும். இதெல்லாம் ஈவேரா வந்தாலும் சொல்லி தரணும். எங்காலும் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். எங்காலு அயோத்திதாச பண்டிதரும் சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. அயோத்திதாச பண்டிதர் சொல்லியிருக்காரு. வள்ளல் பெருமான் மிகச்சிறப்பாக சொன்னார். வர்ணம் பேசுற, என்னடா 4 வர்ணம், 4 வர்ணம் மேல் வர்ணம் தோல் வர்ணம் ஏன் பேசுற என்று கேட்டவர் வள்ளல் பெருமான். அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம், ஏமாந்த அது மாதிரிலாம் இல்லை. ஆன்மீகத்தில் நம்ம சீர்திருத்தம் செய்தவர்கள், புரட்சி பேசியவர்கள் தமிழர்கள். தமிழர் ஆன்மீகம் அப்படி மேலானது. அந்த தொடர்ச்சியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். எனவே வருகின்ற 7ஆம் தேதி, ஜூலை 7ஆம் தேதி நடக்கின்ற இந்த குடமுழுக்கு என்பது தமிழ் வழியில் நடக்க வேண்டும். அதற்கான கருத்துக்களை நாம் பரப்ப வேண்டும், பலரிடமும் பரப்ப வேண்டும், பேச வேண்டும், மக்கள் கேட்க வேண்டும். ஒன்று இல்லை, மக்கள் பயப்படுறாங்க. நம்ம பரம்பரையாக இதை செஞ்சு வந்திருக்கிறோம், திடீர்னு தமிழில் பண்ணால் பழிக்குமோ பழிக்காதுன்னு சுயநலம். ஏடா தமிழில் இருந்தால் தானே திடீர்னு அவன் சான்ஸ்கிரிட்டில் மாற்றிருக்கான். அப்போ எப்படியாச்சு? அவன் சான்ஸ்கிரிட்டில் மாற்றின பிறகு தானே நம்மளாம் அரசு உரிமையை இழந்துட்டோம். எப்போ இழந்தோம்? இந்த பயலுக விஜயநகர மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் தெலுங்கு பிராமணனுடைய ஆதிக்கத்தை கொண்டு நம்ம ஆன்மீகத்தை எல்லாம் பிராமண மயமாக்கணும் பாருங்க. அதுக்கு பிறகு அதிலேருந்து இன்னைக்கு வரையும் அடிமையாக இருக்கிறோம். இங்கே சொன்னாங்கல்ல 14ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த பயல்களுக்கு நம்ம அயலானுக்கு இன்னைக்கு வரலாம் அடிமையாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஆட்சி போயிடுச்சு. சோழனும் போயிட்டான், பாண்டியனும் போயிட்டான். இந்த 2 ஆளும் சண்டை போட்டு அழிஞ்சிக்கிட்டாங்க. சோழனும் பாண்டியனும் ஒருத்தன் மோதி அழிஞ்சு அவன் டெல்லி சுல்தானை கூப்பிட்டு பாண்டியன் இப்படி பல சீரழிவு. அப்புறம் அவன் விஜயநகர மன்னர் வந்தானுங்க, தெலுங்கு பேசுகிறவங்க. அதுக்கப்புறம் அவன் நாயக்க மன்னர் வந்தானுங்க. இவன்களுடைய ஆட்சியில் நம்ம மொழியே அழிஞ்சு மணிப்பிரவாளம்னு கொண்டு வந்தானுங்க இந்த பசங்க. இன்னைக்கு வரை நம்ம எழும்பலை. இதை புரிந்து கொண்டு நாம் செய்யணும். பரம்பரைங்கிற இல்லை, அம்மா என்பது தானே பரம்பரையாக சொல்லி வந்தோம். மம்மின்னா மகிழ்ச்சி அடைகிற, பாரம்பரியமாக அம்மான்னு சொன்னது மம்மின்னு போயிடுச்சு. அது என்ன அம்மா மேலே உள்ள புனிதம் கெட்டு போயிடுமோ, இப்போ பாசம் போயிடுமோ, உறவு கெடுமோன்னு ஏன் சந்தேகப்படலை? அம்மான்னு சொன்னால் மதிப்பு குறைச்ச, மம்மின்னா மதிப்பு, அப்பா என்று சொன்னால் மதிப்பு குறைச்ச, டேடின்னா மதிப்பு. அதை எப்படி கற்றுக்கிட்டீங்க? தமிழில் அர்ச்சனை பண்ணால் மட்டும் பரம்பரையாக உள்ளது போயிடுமோன்னு நினைக்கிறீங்க. என்ன அர்த்தம் அது? அன்னை தந்த பால் ஒழுகும், குழந்தைவாய் தேன் ஒழுக அம்மா என்று சொன்னதும் தமிழன்றோ என்றார் பாவேந்தர். அதை கொண்டுபிட்டீங்களே பாவிகளை, சகிச்சுக்கிட்டு தானே இருங்க நீங்கள். அப்புறம் உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு அயல் மொழியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதில் மகிழ்ச்சி மரியாதை காண்ற நீ, அப்புறம் உன் கோயிலில் அப்புறம் எப்படி இருக்கும்? நம்ம திருந்தணும். ஒவ்வொருத்தரும் தற்சோதனை பண்ணணும். தப்பு இல்லை, பொதுநலத்துக்காக தற்சோதனை பண்ணுறோம். நம்ம இனத்துக்காக, நம்ம மொழிக்காக, நம்ம மக்களுக்காக, பொதுநலத்துக்காக தற்சோதனை பண்ணுறோம். நம்ம தவறு பண்ணால் திருத்தணும். அம்மாவை அம்மான்னு சொல்லணும், அப்பாவை அப்பான்னு சொல்லணும். பிள்ளைகளுக்கு தமிழில் பேர் வைக்கணும். ஒரு தொடக்கப்பள்ளியில் போய் பாருங்கள், திருச்செந்தூராக இருக்கட்டும், தஞ்சாவூர், எங்கேயோ போய் பிள்ளைகளை கூப்பிடுங்க, பிள்ளைகளுக்கு பேரை கேளுங்க. அதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி பேர் இருக்கா, பீகாரில் இருக்கிற மாதிரி இருக்கா, தமிழ்நாட்டு பேர் இருக்கா? தொடக்கப்பள்ளியில் ஏன் இப்படி பேர் வைக்கிறீங்க? சரி, கோயிலில் தான் மாய்மாலம் பண்ணுறான் பிராமணன், அவன் பல பேர் பண்ணுறாங்க. உன் பிள்ளைக்கு பேர் வைக்கிற உரிமையை கூட நீ இழந்துட்டியா? சட்டம் போட்டுக்கானா? எவனா சட்டம் போட்டுக்கானா? தமிழில் பேர் வச்சா இழுக்குன்னு நீ நினைக்கிற, தமிழில் பேர் வச்சா கௌரவ குறைச்ச, மதிப்பு குறைச்சன்னு நினைக்கிற. அப்புறம் எப்படி நம்ம முருகன் கோயிலில் தமிழில் அர்ச்சனை நடக்கும்? தற்சோதனை பண்ணணுங்க. இதெல்லாம் தற்சோதனை பண்ணணும். கேட்டால் சொல்லுவோம், பரம்பரையாக அவங்க பண்ணாங்க, நம்ம பண்ண பரம்பரையாக அம்மாவை அம்மானு சொன்னோம், மாமாவை மாமானு சொன்னோம். எப்படா அங்கிள்னு சொன்னோம்? ஏன்னா இடது பக்கம்னா புரிய மாட்டேங்குது நம்ம பசங்களுக்கு. வண்டியை இடது பக்கம் திருப்பான்னா வலது பக்கம் திருப்பாரு. ஏன் நீங்கள் தான் சொன்னீங்களா? இப்போ இடதுங்களா? இடதுனா ரைட் இல்லையான்னு கேட்குறான். விளையாட்டு சொல்லலைங்க, தெரியலைங்க. வண்டி ஓட்டுற தம்பிக்கு தெரியலைங்க. இடதுனா நாங்கள் ரைட்டு. இப்படி சீரழிஞ்சு போயிருக்கோம். எவனாவது நீ அயல் மொழியை படிக்கலாம், தான் மொழியை இழந்திருக்கானா எங்கேயாவது? ஈழத்தில் போய் பாருங்க, நிறைய படிச்சிருப்பாங்க, தமிழில் தான் பேசுவோம்.
கேரளாவில் மலையாளி பாருங்க, கேரளாவில் மலையாளி நிறைய படிச்சிருப்பான். அவனுக்குள்ள பேசும்போது மலையாளத்தை தான் பேசுவான். இது தன்மானத்திலேருந்து வர்றது, ஞாபகம் வச்சுக்க. சும்மா பேசிக்கிட்டு புருடா விட்டுட்டு போகக்கூடாது. தன்மானத்திலேருந்து வர்றது, தற்சார்பிலேருந்து வர்றது, உளவியலேருந்து வர்றது. மொழியில் பேசினா அங்கே என்ன இழுக்காது? எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ். எங்கிட்டு போனாலும் சமஸ்கிருதம் சமஸ்கிருதம். கோயில் இந்த மொழி இந்த இனமும் வாழுமா? இந்த மொழியும் இனமும் அழிஞ்சிட்டா நீ அடுத்தவனுக்கு அடிமையாக இருப்ப. ஞாபகம் வச்சுக்க. உனக்கு என்ன மரியாதை இருக்கும்? அடுத்தவனுக்கு அடிமையாக இருப்ப. உன் வருங்கால தலைமுறை அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்கும். சம்பளம் வாங்கிட்டு சோறு தின்னுட்டு இருக்கோம், அடிமையாக இருக்கும். தமிழ்நாடே இருக்காது. அதான் நல்லது. ஸ்டாலின் நினைக்கிறாரு செம்மொழின்னு கொண்டு வரல. தமிழ் அவர் கருணாநிதி பிறந்தனால. கலைஞர் என்றாலும் தமிழ் என்றாலும் ஒன்றுதான். எனவே தமிழ்நாடு என்பதை தமிழர் நாடு, கலைஞர் நாடு என்று மாற்றுகிறேன்னு சொல்லுவாருங்க. அடுத்த தடவை அவர் வெற்றி பெற்று வந்தார் வச்சுங்க, தமிழ்நாடு என்பதை கலைஞர் நாடு என்று மாற்றினாலும் மாற்றுவார். ஏண்டு போவான் நம்மால். மழுங்கடிச்சாச்சு. இந்த தற்சோதனை எல்லாரும் பண்ணிக்கொண்டு நம்ம தமிழ் மொழி தான் மற்ற மொழிக்கு சமமாக நினைக்காதீங்க. அதெல்லாம் அந்த தகுதி இருக்க இல்லையோ, பிற மொழி துணை இல்லாமல் இயங்கக்கூடியது. ஆன்மீகத்தில் உச்சத்தை தொட்ட மொழி. இங்கே ஐயா பிச்சொண்டுக்கிறார் மாணிக்க வாசகர் பாடினார்ல, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி. அடுத்த வரி, ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். நீ இருக்குனாலும் இருக்கு, இல்லைனாலும் இல்லைப்பா. இது நம்ம ஆன்மீகம் கூடாது. இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை போடா. அப்படித்தான் இறைவன் இருக்காரா. தைரியமான ஆள் நம்ம ஆள்க சொல்றாருல்ல. கம்பர் இந்த காலத்தில் பாடுவார் கடவுள் வாழ்த்து. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கின் பலவேயாம், அன்றே எண்ணின் அன்றேயாம், ஆம் என்றுரைக்கின் ஆமேயாம், இன்றே எண்ணின் இன்றேயாம், உளதென்றுரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே என்ன பழைப்போமா. கடவுள் யோக்கியதே எப்படி இருக்கு, ஏன் பழப்பு என்ன வருது. கம்பன் இந்த சுதந்திரம் எங்கடா இருக்கு தம்பிகளா, என் பேர பிள்ளைகளே? இந்த சுதந்திரம் ஆன்மீகத்தில் எங்க இருக்கு? தமிழர் ஆன்மீகத்தில் இருக்கு. இதை இழக்கணுமா? நீ கடவுளை கும்பிடலாம், கும்பிடாம போகலாம். இன்னும் வசதியாக இருக்கு. உன்னை யாரும் நீ இந்து மதத்துலேருந்து உன்னை விளக்க முடியாது. சட்டம்லாம் கிடையாது. எதுலேருந்து உன்னை விளக்க முடியாது. நல்லா ஆன்மீகத்தை சான்றோர் மாதிரி ஆன்மீகத்தை எடுத்து மனுஷ நேயம், உயிர்மை நேயம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வீடுதோறு இறந்தும் வெற்றராய் திரும்பும் ஓடரை கண்டு உள்ளம் நொந்தேன். வள்ளலார் பிச்சை எடுத்துக்கிட்டு போயா, பாத்திரத்தில் ஒன்றுமே இல்லைங்கிறார் வள்ளலார். நம்மள்கிட்ட இருக்குப்பா அதெல்லாம். எனவே நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தமிழன் தமிழச்சி தங்களை மறுவார்ப்பு செய்து கொள்ள வேண்டும். நீங்க பார், நான் சொல்லிட்டு திரும்ப முடிச்சிடுறேன். வலதுசாரியாரு, இடதுசாரியாரு, நடுசாரியாரு, ஆனால் இனசாரியாயிரு. ஞாபகம் வச்சு. அவ்வளோதான் சொல்றேன். இதுல நோ காம்ப்ரமைஸ். அவன் ஒன்று இல்லாத இந்தியாங்க. இந்தியா ஒரு தேசம் கிடையாதுங்க. இந்தியா ஒரு தேசம் கிடையாது, ஒரு பாலம் கிடையாது. அது ஒரு துணைக்கண்டம், வெள்ளக்கார பயிர் உண்டாக்குனது. அது ஒரு தேசம்னு சொல்கிறானுங்க. கான்ஸ்டியூஷன் தேசம்னு சொல்ல, ஒன்றியம்னு சொல்லுது. இந்த இந்திய தேசத்தை ஏற்றுக்கிட்டவன்ல வலதுசாரி இருக்கிறான், புரட்சி பேசுகிற இடதுசாரி இருக்கிறான், நடுசாரி இருக்கிறான், ஜனநாயகவாதி இருக்கான், சர்வாதிகாரி இருக்கான், எல்லாம் இருக்கான்ல. ஏன் என்னுடைய இயற்கையான தமிழ் இனத்தில் இருக்கக்கூடாதா? அது பேசிக்ப்பா, அது அடிப்படை. இனம் என்பது அடிப்படை, புரியுதா? நீ வலதுசாரியாயிரு, இடதுசாரியாயிரு, நடுசாரியாயிரு, தமிழ் சாரியாயிரு, அனாதையா இருக்காத. இங்கே இருந்துக்கிட்டு அவன் இவன் போயிட்டு இருக்காத. எல்லாரும் தமிழன் தமிழச்சி எல்லாம் தமிழ் இனம். இதில் தேர்வு செய்யறதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் சாய்ஸ் கிடையாது. இது மானிட இயல். அந்த வகையில் சிந்திங்க. நம்ம தமிழ் மொழி தான் அர்ச்சனை மொழியாகணும். இது தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் திருச்செந்தூர் அமைய வேண்டும். ஏன் அமையும்? வீரனுக்கு ஆன விழாது. முருகன் யாரு? போர் ஆயுதத்தோடு இருக்க வீர சூர சம்ஹாரம் பண்ணவன். இந்த திருச்செந்தூர்ல ஆரிய திராவிட துரோக சம்ஹாரம் நடக்க வேண்டும். சூர சம்ஹாரம் செய்த இந்த ஊரிலே
ஆரிய திராவிட துரோக சமூகாரம் நடந்து தமிழ் அர்ச்சனை தமிழ் குடமுழுக்கு நடக்க வேண்டும். தொடர்ந்து அதற்கான வேலைகளில் ஈடுபடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.